பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த நாள்லையும் கர்த்தர் நம்மளோட பேச இருக்கிற வார்த்தைகளை கேட்க போகிறோம். ரொம்ப உற்சாகமடைய போகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் நம்ம வழி நடத்தட்டும். தொடர்ந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாள்லையும் கர்த்தாவே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகைக்கு எங்கள் எல்லாரையும் ஒரு மனமாய் ஒன்றிணைத்து கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்கு நன்றி பிதாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே பிதாவே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா. தகுதி இல்லாத எங்க மேல பாராட்டின மகா பெரிய அன்பிற்காக உமக்கு நன்றி பிதாவே. எங்களுக்காக உடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்தீரே, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. அதனால் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். எல்லாவற்றையும் தர நீர் வல்லவரா இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களை பலப்படுத்த நீர் வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்துலையும் கர்த்தாவே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகையில கர்த்தாவே எங்களோட நீங்க பேச இருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக, எங்களை இடைக்கட்டுவீராக, பலப்படுத்துவீராக கர்த்தாவே, தொடர்ந்து நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இந்த அபிஷேகத்தினால் எங்களோட நுகங்கள் எல்லாம் முறியட்டும் கர்த்தாவே. ஒரு புது பலன், புது உற்சாகம் இந்த நாளில் உண்டாகட்டும் கர்த்தாவே. நீங்க அப்படியே செய்யப்படுற கிருபைக்காமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Once again we welcome you dear people. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சகரியா 4:6 எழுதப்பட்டிருக்கிறது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே எல்லாம். இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய ஆவியானவர் எல்லாம் ஆகும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் நம்முடைய ஆலயங்களுக்கு செல்ல போகிறோம். விசேஷமாய் நம்புங்க, கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. உங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்கு சொல்லுகிற, உங்கள் சபைகள் வளரும், நீங்கள் செழிப்பீர்கள். உங்கள் சபைகளுக்கு தேவையான எல்லா காரியங்களும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அதே போல நமக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. தொடர்ந்து நாம் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை காண்போம். 112 நாம் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து, வருஷம் ஆரம்பத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். விசேஷமாக இந்த 3வது வசனத்தில் நாம் ஸ்டேஷன் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஆங்கர் பண்ணி கப்பலை நங்கூரம் போட்டு நிறுத்துறது போல பரிசுத்த ஆவியானவர் நிறுத்தி வச்சிருக்கிறார். ஏன்? சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ நாம் தேசத்தில் குடியிருந்து மேய்ச்சலை, நாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும், மேய்ச்சலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதான் நம்முடைய ஆத்மா வாழும். கர்த்தர் ரொம்ப பிரியப்படுறாரு. அவருடைய ஆலோசனை நம்ம நடக்கணுன்றது ரொம்ப அவருடைய பிரியம். கர்த்தர் ஒரு விஷயத்தை அவர் தீர்மானித்து, அவர் முடிவு செய்து தருகிற ஒரு காரியத்தை வெறுப்பதும், அதை வேண்டாம் என்று சொல்லுவதும் எவ்வளவு பெரிய பாவம். அதற்கு தன்னுடைய குமாரனுடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து மீட்டு, அந்த மீட்பினாலே இவ்வளோ பெரிய பலாபலன்கள் எல்லாம் வைத்திருக்கும் போது வேணான்னு சொல்றது ஒரு பாவம். கர்த்தருக்கு நம்ம செய்கிற துரோகம், அவமரியாதை, தவறு. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, என் உபதேசம் வரும்போது அது பனியை போல வருது, என் வார்த்தைகள் உங்க மேல மலையை போல இறங்குது. அது வெறுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய ஆலோசனையில் ரொம்ப முக்கியமானது. நாம் உயர்வதற்கான கர்த்தர் நல்ல திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். அதுல சங்கீதம் 112 ஒரு கிளியர் பிக்சர் நம்ம காண்பிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த ஒரு கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். கர்த்தருடைய ஆலோசனை.
கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்றது கர்த்தருடைய ஆலோசனை, ஆவியானவருடைய சத்தம் இது. இப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம போனால் மற்ற ஜாதியை போல ஜனத்தை போல நீங்கள் அழிவீர்கள்னு போட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறது. இப்போ எங்க விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கணும், எந்த இடத்துல கர்த்தரை நம்பணுமோ நம்பணும். கர்த்தருடைய வேலை அது. மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணுறது மட்டும் கர்த்தருடைய வேலை கிடையாது, பாட்டு பாடுறது மட்டும் கர்த்தருடைய வேலை கிடையாது, சுவிசேஷம் சொல்றது மட்டும் கர்த்தருடைய வேலை கிடையாது. பூமியில வெற்றிகரமாய் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிறது கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற வேலை. இது அசதியை என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு இந்த ஜெயம் நடத்துகிறோம். இதில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்போம் இங்கே கூட இருக்கிற தம்பிகளுக்கு தான் தெரியும். இந்த பூ செடி முதற்கொண்டு, இந்த டம்ளர் முதற்கொண்டு, நாங்கள் உட்காந்துருக்க இடம் முதற்கொண்டு சரியான இடத்துல இருக்கிறதா, எல்லாம் கரெக்டாக இருக்கிறதா, அப்படின்லாம் ஒவ்வொரு விஷயமா. இந்த பூ இங்கே இல்லாமல் இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் எதாவது கேட்க போகிறீங்களா ஏன் இருக்குன்ட்டு. ஆனால் சின்னதாக கூட ஒரு காரியம் தவறாக இருக்கக்கூடாது. இது கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வேலை அப்படின்ற அந்த மரியாதை. இது என்ன நடக்கும்னா, இது பெரிய மகிமைக்குள்ள, பெரிய விஸ்தாரத்துக்குள்ள, பெரிய இன்க்ரீஸ்க்குள்ள நம்மளை கொண்டு வச்சிடும். இப்போ கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரா, நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்காரா, அதற்கு கீழ்ப்படியணும். ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரா, அதுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். நம்மளே ஒரு ஐடியாவை யோசிச்சுட்டு நம்மளே நமக்கு ஒரு திட்டங்களை வகுத்துக்குவோம் என்றால் இது பேர் தான் விக்கிரக ஆராதனை. ஆண்டவரே நீங்க கொஞ்சம் நவருங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நீங்க வேணாம், எனக்கு கண்ணுக்குட்டி வேணும் அப்படின்னு. ரொம்ப நல்லவங்க, எதுவுமே வேணாம், ரொம்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை கேளு, அது போதும். நீ எனக்கே புத்தி சொல்லி ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்குலாம் இங்கே யாரோ கிடையாது. கர்த்தர் முட்டாள்தனமாக பண்ணாலே மனுஷ ஞானத்திலும் அது பெரிய ஞானமாக இருக்கும். மனுஷனோட அதிகமான ஞானத்தை விட கர்த்தருடைய முட்டாள்தனம், கர்த்தர் முட்டாள்தனமோடு செஞ்சாருன்னு வச்சுங்க, அதுவே எப்படி இருக்கும்னா, மனுஷங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறதே புத்திசாலித்தனமாக ஒன்று பண்ணா அது எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதை விட பெருசாக எது இருக்கும்னா கர்த்தருடைய முட்டாள்தனம் இருக்குன்னு போட்டிருக்கு. இப்போ கர்த்தருடைய புத்திசாலித்தனம் இப்போ எப்படி இருக்கும்? அதனால தான் நீங்கள் ரொம்ப தெளிவான ஒரு காரியத்தை பார்க்க போகிற ஏசாயா 30 பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் காட்டுறாரு, ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்ம காட்டுறாரு. ஏசாயா 30:1 படிக்கிறேன். பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்கள். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, பாப்பா நீ பாவத்தோட பாவத்தை என்ன பண்ற, கூட்டுற, என்னை அல்லாமல் என்ன பண்ற, ஆலோசனை பண்ற. இப்ப கர்த்தர் ஒரு ஆலோசனை வைத்திருக்கிறாரு. எல்லா ஆலோசனை வைத்திருக்கிறாரு. செழிப்பு கர்த்தர் தருகிற ஒரு ஆலோசனை. அது ஒன்னால கூடாது, பலத்தினால் முடியாது, பராக்கிரமத்தினால முடியாது, ஏன் ஆவியினால ஆகும்னு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லும் போது மக்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி, கர்த்தருடைய வார்த்தை அல்லாமல் ஆலோசனை பண்ணி. செழிப்புல ஏன் இவ்வளோ ஒரு மக்களுக்கு ஒரு கோபமோ ஒரு விதமான ஒரு மூர்க்கமும் வருதுன்னா, கர்த்தருடைய ஆலோசனை என்னன்னு அவர்களுக்கு தெரியல. என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல், ஏன் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல். ஒரு அழகா இருக்கு பாருங்க, படிமா சங்கீதப்படி 32. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ. பாத்தீங்களா என்ன சொல்றாரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு இந்த மக்கள் என்ன பண்றாங்க, ஐயா நான் திரும்பி எங்க போறேன், எகிப்துக்கு போறேன் அப்படின்றான். கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது கர்த்தருடைய ஆலோசனை. இன்னைக்கு மக்கள் இதுவரைதான் பண்றாங்க, ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் சொல்றேன். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கை மக்களோ அவர்களுக்காய் பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு
அவர்கள் எல்லாம் காக்கப்பட்டார்களோ அவர்களால் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க, எடுத்துக்காட்டுகளா இருக்கிறாங்க. நம்மளுடைய ரட்சிப்பு எல்லாமே அவருடைய வாழ்க்கையை பார்த்தாலே எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது, தெளிவாய் தெரியுது. பார்வோனுடைய கையிலிருந்து கர்த்தர் மீட்டு வெளியே கொண்டு வந்து பாலும் தேரும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகணும்னு அவர் பிளான பண்ணி வச்சிருந்தா, இல்ல 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 பார்வோன்கிட்டே கொண்டு போய் விடுன்றான். இப்படி இருந்துருவோம். நல்ல காலம். நம்மளாம் கடவுளா இல்லை, நல்லா இருந்திருந்தா ஒருத்தரையும் பீஸ் பீஸா பிச்சு அவனுக்காக அவ்வளோ காரியத்தை செஞ்சு கொண்டு வந்தா, இல்ல இல்ல என்ன திரும்பி போய் பார்வோன்ட்டே விடுனா, பார்வோன்ல வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தானா, தாளாடிக்கிட்டு இருந்தானா. ஹார்ட் லேபர் 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்ய வைத்து கசக்கி புழிஞ்சி வேலை வாங்கிக்கிட்டு இருந்தவங்க கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணுன்றா, விடுன்றா. அதே போலதான் இன்னைக்கு விசுவாசிகள் கர்த்தர் தரித்திர கட்டில இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் சிலுவையில நிர்வாணமாய் தொங்க விட்டு சாபத்தெல்லாம் அவர் மேல சுமத்தி நம்முடைய தரித்திரத்தெல்லாம் அவர் மேல வைத்து அப்படி செல்வந்தர்கள் ஆக்கி இருக்கும் போது, இல்ல 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 எனக்கு ஐஸ்வர்யம் வேணாம், எனக்கு தரித்திரம் தான் வேணும்னா திரும்பி போய் நான் பார்வோன்ட்ட ஓடு, என்னை எகிப்துக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லுவதை விட இது மோசமானது என்று ஆண்டவர் சொல்றாரு. என் வாக்கை கேளாமல், என் வார்த்தையை கேட்காம நீ மக்கள் தான் பண்றாங்க. கர்த்தர் தர செழிப்பை வேணான்னு சொல்லி உதாசனப்படுத்தி என் வாக்கை கேளாமல் பார்வோனுடைய பலத்தினாலே விளக்கும், எகிப்தின் நிலையிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு இலச்சையாகவும் இருக்கும். டே நீ சொல்றியே அவ பார்வோன் தான் பெரிய ஆளுன்ட்டு, நீ சொல்றியே எகிப்துல போய் நாங்க போய் இருந்துக்கோ நல்லா இருப்பேன், நல்லா இருந்தனே, அது உனக்கு வெக்கம்டான்றாரு. வெக்கம், அது உனக்கு அசிங்கம், நீ அடிமையா இருக்கிற, அது உனக்கு கேவலம். புரியுதா? செழிக்கணும், தேவ மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான்டா உனக்கு நல்லது. வேணாம் நீ சொல்றியே அந்த வாழ்க்கை உனக்கு அசிங்கம், இலச்சை, அது உனக்கு அருவருப்பு. ரொம்ப வேதனையா இருக்கு. கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவார். மக்கள் செழிப்புக்கு விரோதமாக பேசும்போதும், மக்கள் ஐஸ்வர்யத்துக்கு விரோதமாக பேசும்போது, மக்கள் கர்த்தர் தருகிற ஆஸ்திக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் அந்தஸ்துக்கும் விரோதமாக பேசும்போது நம்ம இனிமேல் கவலையே படக்கூடாது. கவலைப்பட வேண்டியது ஆண்டவர். நமக்கு விரோதமாக பேசல, கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறார். அன்றைக்கு அவர்கள் மோசேக்கு விரோதமாக பேசினார்களா? இல்லை, கர்த்தர் சொல்றார் இல்லை இல்லை எனக்கு விரோதமாக பேசினாருங்கன்றார். யோசுவாவுக்கு கலேபுக்கு விரோதமாக பேசினார்களா? இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக பேசினார். கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள், அழிந்தார்கள். ஆனால் தேவனுடைய மக்கள் பிழைத்துக் கொண்டார்கள், சோதரித்தார்கள். அதனால அவங்க சொல்ற பாருங்க, பார்வோனுடைய பலன் வேணும் எனக்கு. உலகத்தில் இருக்கிற இந்த சிஸ்டம், உலகத்தில் இருக்கிற இந்த ஃபாலன் சிஸ்டம், உலகத்தில் இருக்கிற இந்த பொருளாதாரம் விழுந்து விட்டது. இனி இதை தூக்கி நிறுத்த யாராலும் கூடாது. எல்லா நாடும் நீ வர வர பாருங்க, நீ இடம் பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய சிக்கல்களுக்குள்ள போய்கொண்டே தான் இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க மட்டும் தான் நல்லா இருப்பான். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான்ட்டு அவனை பெருசா பார்க்காதன்றார் கர்த்தர். வனாந்தரத்துக்கு வந்துட்டு இவன் பாலு தேர் ஓடுற தேசம் எப்படி இருக்குன்னு கனவு காட்டுங்கிறத நிறுத்திட்டு, பார்வோன் எவ்வளோ பெரிய ராஜா, அவன்கிட்ட இருந்தபோது எப்படி இருந்தோம், எகிப்தில் எப்படி தின்னோம், இப்படி இருந்துச்சுன்னு எதை யோசிக்கிட்டு இருக்கான்? அடிமையா இருந்ததையும், பார்வோனுடைய நலனில் இருக்கிறது, எகிப்தில் போய் நலனில் இருக்கிறது, அவருடைய கவர்மெண்ட்ல இருக்கிறதையும் பெருசா பார்க்குறான். நான் சொல்ற பாருங்க, முதலாவது வெளியே வரணும். நீங்களும் நானும் யாருக்கு கீழே இருக்கிறோம்னா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்க விடப்பட்டிருக்கு. இயேசுடைய தோளிலே கர்த்தத்துவம் இருக்கு. அவருடைய ராஜ்யம், அதற்குள்ள நீங்களும் நானும் வரும்போது அவர்தான் நம்முடைய ராஜா.
இயேசுதான் நம்முடைய கிங். ஆமென். அவர் மட்டும்தான் நமக்கு ஒரே ராஜா. ஆமென். இங்கே முதலமைச்சர் இருக்கலாம், இங்கே பிரதம மந்திரி இருக்கலாம், இங்கே ஜனாதிபதி இருக்கலாம், இங்கே யாரு வேணா இருக்கலாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரே ராஜா, இயேசு ராஜா. ஆமென். அவரை பிடிச்சுக்கிட்டு அவருடைய ராஜ்யத்துல வந்துக்கிட்டு, ஆண்டவரே பரலோகத்துல உங்க சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில என் வாழ்க்கையில உங்க சித்தம் செய்யணும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே என் தரித்திர கட்டளை விடுதலை கொடுங்க. விடுதலை கொடு. செபிக்கும் போது என் கடல்ல என்னை விடுவியும் ஆண்டவரே. நீர் எனக்காய் செய்து முடித்த எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறேன் ஆமென். அப்படின்னு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். எல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, 4 லட்சத்துக்குள்ள வந்து 4 லட்சிக்கப்பட 4 சாலை எடுத்த எல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு பேசிட்டு இருந்தோம்னா இந்த இஸ்ரவேலர்கள் போல பாவம் செய்து விடுவோம். ஆனால் எப்படி தெரியுமா இருக்கணும் நம்ம? கர்த்தாவே நீர் என்னுடைய பார்வோன் கைக்கு விடுதலை ஆக்குறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது தலை நிமிர செய்திருக்கிறீர் ஸ்தோத்திரம். என் நுகங்களை முறித்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நிமிர்ந்து நடக்கப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை வெற்றிகரமாய் வாழ வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உங்க பலத்தினாலே நான் எந்த பதிலையும் தாண்டுவேன் கர்த்தாவே. எந்த ஒரு சூழலில் நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் என்னோட கூட நிற்கிறீங்க? தேவ பிள்ளைகள் சோர்ந்தே போயிடக்கூடாது. விசேஷம் அதனால உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற எதிர்காலம் ரொம்ப பெருசு. சோதரித்தே தீரணும். கணவன் மனைவியா இதை நீங்கள் ஜெயிக்கணும். விசுவாசிகளும் பாஸ்டரும் சேர்ந்து ஜெயிக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கணும். குடும்பமாய் நம்ம சேர்ந்து ஜெயிக்கணும். சபையாய் சேர்ந்து ஜெயிக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். விட்டுறக்கூடாது. புது வருஷத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. கட்ட ஓடுது. வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி தான் தெரியுது. பார்த்தீங்களா? பொங்கல் முடிஞ்சு அடுத்தது குடியரசு தினம் வந்துடும். அப்படியே ஓடி போயிடும். டக்குன்னு வரும். தமிழ் புத்தாண்டு வரும். இப்படி ஓடி போயிடும். திரும்பி அடுத்த வந்து தீபாவளி ஐயா திரும்பி வந்து கிறிஸ்மஸ் முடிச்சு போயிடும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து அறிக்கை செய்யணும். பிரச்சனைகளே காட்டுவான் பிசாசு. திரும்பி காட்டுவான். ஐயோ இது ஐயோட்டோட முடிஞ்சு போச்சு கதை. விசுவாசி ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். கர்த்தர் நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். சரி, ஜெபம் பண்ணலாமா? பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்லவரும் எங்கள் வாழ்க்கையை நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே. கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே பார்வோருடைய ராஜ்யங்களுக்கு வேணாம், அவருடைய பலன்களுக்கு வேணாம், எகிப்து நிழல்களுக்கு வேணாம். கர்த்தாவே இஸ்ரவேல் தேவனாகி உம்முடைய நிழலில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய செட்டையில் எல்லாம் வருகிறோம் ஐயா. பார்வோருடைய நிழல்களுக்கு வேணாம் ஆண்டவரே. உங்க நிழல்களுக்கு வேணும் ஆண்டவரே. நீர் தான் எங்களுக்கு போவாஸ் ஆண்டவரே. நீர் தான் எங்களுடைய தேவன். உங்களுடைய ஜனதாக எங்களுக்கு ஜனம். கர்த்தாவே இன்னும் போய் நாங்கள் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற செல்வம், உலகத்தில் இருக்கிற பணக்காரர்கள், உலகத்தில் இருக்கிற மேற்றின்மைகள், உலகத்தில் இருக்கிற பிரஸ்தாபங்கள் இதை பெரிதாய் பார்க்கிறதை நாங்கள் நிறுத்திவிட்டு எங்கள் ராஜ்யம் எவ்வளவு பெருசு என்றோம், நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எதிர்காலம் எவ்வளவு பெருசு என்றோம், கர்த்தாவே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அடுத்த செழிப்பு எவ்வளவு பெருசு என்று பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் கண்களை திறப்பீராக ஆண்டவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனக்கண்களை திறப்பீராக ஆண்டவரே. அவர்களோடு இருக்கிறதை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர் என்று நீர் சொல்லுகிறீரே. ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற செல்வத்தை விட, உலகம் தருகிற செல்வத்தை விட கர்த்தர் தருகிற செல்வம் மகா பெரியது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவர் வீட்டில் இருக்கும் என்று சொன்னீரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மக்கள் ஒவ்வொருடைய வீட்லையும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கட்டும். கர்த்தாவே ஏழ்மை நிலையை கர்த்தாவே கண்டு ஆண்டவரே பலர் ஏளனமாய் பேசியிருக்கலாம், கிண்டல் செய்திருக்கலாம், கர்த்தாவே அவமானப்படுத்தியிருக்கலாம். அந்த இடத்துல எல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய தலையை நிமிர்த்துவீராக, எழுந்து நிற்க செய்வீராக. விழுந்து போய் சோர்ந்து போயிருக்கிறவர்கள் எல்லாம் தூக்கி நிறுத்துவீராகப்பா. எங்க விற்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் கர்த்தாவே தலையிலிருந்து நடக்க வைப்பீராக. சுகத்தை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நன்மைகளை பெருக செய்வீராக. உங்க சுகத்துக்கோ, உங்க சித்தத்துக்கோ, உங்க செழிப்புக்கோ நீர் வைத்திருக்கிற ஆலோசனைகளுக்கு விரோதமாய் பேசினதுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம். கர்த்தாவே வார்த்தைகளை நிராகரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு அற்புதத்தை நீர் செய்து கர்த்தாவே எங்களை தயவாய் மன்னித்து கர்த்தாவே நாங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறபடியே செழிப்பி ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பீராக. நாம மகிமை பெறட்டும். இதனால் நடக்கிற எல்லா ஊழியங்கள், எல்லா ஆராதனைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதம் தருவீராக. நாங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாக பெருக செய்வீராக. நாம மட்டுமே மகிமை பெறட்டும். எல்லாரும் வாழ்ந்திருக்கணும். இயேசு நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். செய்தி சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றும் மறவாதே. ஆமென். ஆமென். ஷலோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you so much. God bless you.